கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, கன்று குட்டிகளுக்கு குடல் புழு நீக்க பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கன்று குட்டிகள் எவ்வளோ பாதிப்படையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது இல்லாமல் நீங்கள் அந்த கன்று குட்டிக்கு குடல் புழு நீக்கம் பண்ணலை அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அப்படி குடல் புழு நீக்கம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது குடல் புழு நீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கன்று குட்டிகள் வளர்ச்சி அடைய அந்த வயிற்றுக்குள்ளே புழுக்கள் அப்படிங்கிற மாதிரி அது வயிற்றுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்லி அதுவும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு எப்படி இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வளர வளர எப்படி நம்ம தலையில் எப்படி ஈர் பேன் பொடுகு அப்படிங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருது இல்லை. அதேமாதிரி அதுக்கு பதிலாக இப்போ நம்ம கை காலில் நகங்கள்லாம் வளருது, முடியெலாம் வளருதுல்ல. ஆட்டோமேட்டிக்லி நம்ம எப்படி வளர வளர இந்த நகம் இதெல்லாம் வளருது, முடியெல்லாம் வளருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், நகம் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நம்ம நறுக்கிடுறோம். அதேமாதிரி முடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னா வெட்டிடுறோம்ல. அதே மாதிரி கன்று குட்டிகள் வளர வளர அதோட வயிற்றுக்குள்ளேயே இந்த புழுக்கள் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்லி வளர ஆரம்பிச்சிடும். இந்த புழுக்களை எதுக்கு நம்ம நீக்கணும், இதுதான் குடல் புழு நீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த குடல் புழு நீக்கத்தை நம்ம நீக்கினா மட்டுமே தான் கன்றுக்குட்டி கரெக்டாக ஒரு சீரான ஒரு நிலையில் இருக்கும். அதாவது இப்போ நம்ம இதே நம்ம தலையில் முடி வளர்ந்துருச்சு, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், வெட்டாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முடி அதிகமாக இருக்க நனைஞ்சிட்டோம், மழையில் எதுவும் நனைஞ்சிட்டு அப்படின்னா தலைவலி அப்படின்னு அதிகமாக வரும். நகங்கள் இருக்குது அப்படின்னா நகங்கள் நம்ம வெட்டாமல் விட்டுட்டோம் என்ன அப்படின்னா, நகங்கள் தேவையில்லாத இடத்துல நம்மளே கைகளில் காலில் நம்ம கீறிக்கும். சில நேரத்தில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த கன்றுக்குட்டி வளர வளர அந்த கன்றுக்குட்டியோட அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குடல் புழு நீக்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணும் அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிகளுக்கு அதிகப்படியான சோர்வை இந்த கன்றுக்குட்டிகள் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த கன்றுக்குட்டிகள் எடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குடல் புழு நீக்கத்தினால வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும். அது இல்லாமல் அதோட எடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்படும். அது இல்லாமல் தேவையில்லாத வயிற்றுப்போக்கு, தேவையில்லாத உபாதைகள், தேவையில்லாத சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். என்னதான் இந்த கன்றுக்குட்டிகளுக்கு நீங்கள் பில் வைக்கல் அது இல்லாமல் தீவனங்களை எதை தான் நீங்கள் கொடுத்தாலும் அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் கூட தேரவே தேராது. அந்த கன்றுக்குட்டி சின்னதாக 1 வருஷம் ஆனாலும் அந்த கன்றுக்குட்டி என்னன்னா சின்ன கன்றுக்குட்டி மாதிரியே தான் இருக்கும். அதேமாதிரி வவுறு தள்ளி போயிருக்கும், தண்ணீர் குடிக்கும், அதேமாதிரி தீனிகள் எல்லாமே திங்கும். ஆனாலும் இந்த கன்றுக்குட்டிக்கு சத்துலாம் எங்கே தான்ப்பா போகுது அப்படின்னா, எங்கேயுமே சத்துக்கள் போகல. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புழுக்கள் இருக்குல்ல, அந்த புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது சாப்பிட்ற சத்துக்கள் எல்லாத்தையுமே மாட்டுக்கிட்டு குடிக்கிற பாலாக இருக்கட்டும், இல்லை இது சாப்பிட்ற வைக்கோலாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், இல்லை புண்ணாக்கு வகைகளாக இருக்கட்டும், இல்லை தீவன வகைகள் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த கன்றுக்குட்டிகள் திங்குது. அப்படிங்கிறப்ப இந்த கன்றுக்குட்டிக்கு போகிற சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த புழுக்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, கொஞ்சமாக அதை சாப்பிட்டு என்ன பண்ணுன்னா, இந்த புழுக்கள் வயிற்றுக்குள்ளே ரொம்ப ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கிறப்ப இதுக்கு செய்கிற சக்திகளாக இந்த புழுக்களை எடுத்துருச்சு அப்படின்னா, இந்த கன்றுக்குட்டிகள் என்னதான் இருந்தாலும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆனாலும் இந்த கன்றுக்குட்டிகள் பெருக்கவே பெருக்காதனால, அதுக்காக தான் சொல்கிறது, கன்றுக்குட்டி பெருக்கணும், நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து எல்லாமே கரெக்டாக அந்த கன்றுக்குட்டிக்கு போய் சேரணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறது குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது கன்று போட்டதுலேருந்து 3 மாதம், அந்த 3 மாதம் ஆயிடுச்சா அந்த கன்றுக்குட்டிக்கு குடல் புழு நீக்கத்தை கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா குடல் புழு நீக்கம் எதுக்கு அந்த 3 மாதத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த ஸ்டேஜில் உருவாயிருச்சு, அந்த புழுக்களை உருவாயிருச்சுன்னா அந்த புழுக்களை உடனே சாகடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இல்லை 3 மாதத்தில் நீங்கள் பண்ணல அப்படிங்கிறப்ப 4 மாதத்தில் பண்ணுங்கள். அதாவது 3 மாதம் அடுத்த 3 மாதம் அப்படின்னு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப 4 மாதம் அடுத்த 4 மாதம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இதை நீங்கள் விடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கன்றுக்குட்டிகள் இந்த வவுறு தள்ளி போகிறது, எடை ரொம்ப குறையிறது, வளர்ச்சி இல்லாமல் போகிறது, மூச்சு வாங்கிறது, தண்ணீர் குடித்து என்னமோ கொப்பரை மாதிரி வவுத்தை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுனால கண்டிப்பாக மாடு வளர்க்குற எல்லாருமே மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாருமே பண்ண வேண்டியதான். நீங்கள் இந்த குடல் புழு நீக்கத்தெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் மாடு அதிகப்படியான உயரத்தை கொடுக்கும். அதிகப்படியான உயரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட அந்த மாட்டுக்கு தகுந்த உயரத்தை அதால் கண்டிப்பாக
பிடிக்க முடியும். அப்படி பிடிக்குது அப்படிங்கிறப்ப தான் அந்த மாடு என்ன பண்ணுன்னா அதோட எடையை வந்து கரெக்டாக வந்து கூட்டிக்கும். அப்போ தான் வந்து அந்த மாடு வந்து இப்போ ஒரு பக்குவத்துக்கு வருது அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து அந்த ஒரு பருவத்தில் பலன் செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கரெக்டாக வந்து 18 மாதம் தான் சொல்லுவோம். 18 மாதம் ஆயிடுச்சு அந்த கன்றுக்குட்டிக்கு ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த மாடு வந்து என்ன பண்ணிடும்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான மாடாக இருந்துச்சுன்னா கன்றுக்குட்டியாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி 18 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு கத்திரும். மாட்டு கத்திருச்சுன்னா நம்ம வந்து மாடு ஈத்தடிச்சிருச்சு கன்றுக்குட்டி ஈத்தடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கால்நடை மருத்துவரை கொண்டுட்டு போய் அடக்கலாம். அதாவது எங்கள் மாடு வந்து மாட்டுக்கு கத்துது சினை ஊசி நீங்கள் போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க போடுவாங்க. அதனால் எல்லாமே வந்து நம்ம வந்து அது எப்படி சொன்னால் ஒரு நல்ல ஒரு மாடை உருவாக்கணும், ஒரு கன்றுக்குட்டி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்னென்னா கண்டிப்பாக பிறந்த கன்றுக்குட்டிகள் 3 மாதம் இல்லை 4 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த கன்றுக்குட்டிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கத்தை வந்து கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்கள் அந்த கன்றுக்குட்டியோட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடைப்பட்டு போகும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கன்றுக்குட்டிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கத்தை வந்து கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாமே செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களோட கன்றுக்குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படையுமான்னு கேட்டால் 100% உங்களோட கன்றுக்குட்டிக்கு வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சிந்திச்சு செயல்படுங்க.